வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற போயம் யுலிசிஸ் ரிட்டன் பை ஆல்ஃப்ரட் டெனிசன். இவங்க ஒரு பிரிட்டிஷ் போயட். இந்த போயத்தில் மொத்தம் 70 லைன்ஸ் இருக்கும். இந்த போயம் யாரை பற்றி இருக்குன்னா யுலிசிஸ் அப்படிங்கிற ஒரு கிங்கை பற்றி தான் இருக்கும். இவங்க வந்து த கிங் ஆஃப் இத்தாக்கா, இத்தாக்காவில் உள்ள கிங் தான் இந்த யுலிசிஸ். இவங்களுக்கு இப்போ ஓல்டேஜ் ஆகிருது. ஸோ வந்து அவங்களோட கிங்டம்லேயே இருக்கிறாங்க. வெளியே எங்கேயுமே போகிறது கிடையாது, அதாவது வெளியே பயணங்கள் வந்து மேற்கொள்றது கிடையாது. ஆனால் இவங்க வந்து எங்கேஜாக இருக்கிறப்ப வந்து எல்லா ட்ராவலும் பண்ணியிருப்பாங்க. பேட்டில் பண்ணியிருப்பாங்க, சி வாயேஜ் பண்ணியிருப்பாங்க, அதாவது கடற்பயணம் பண்ணியிருப்பாங்க. இன்னும் வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு போய் நிறைய சாகசங்கள், அதாவது அட்வென்ச்சர்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ இந்த யுலிசிஸ்க்கு வந்து ஏஜ் ஆனாலும் கூட இன்னும் வெளியே போய் நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால கிங்டம் பொறுப்பை வந்து தன்னோட சன் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க சன்னோட நேம் டெலிமக்கஸ். யுலிசிஸ் வந்து தன்னோட பையனை வந்து நம்புறாங்க, நல்லா பெர்ஃபெக்டா ரூல் பண்ணுவான், ஏன்னா அவனுக்கு அந்த திறமெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த யுலிசிஸ் வந்து தன்னோட செயிலர்ஸ், அதாவது அவங்களோட மாலுமிகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு திரும்ப சி வாயேஜ் பண்ணணும், நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போற மாதிரியான போயம் தான் இந்த போயம். நம்ம இப்போ போயம்குள்ள போலாமா? It little profits that an idle king by this still hearth among these barren crags matched with an aged wife I met and dole unequal loss unto a savage race. அதாவது இந்த யுலிசிஸ்க்கு வந்து ஒரு ஐடல் கிங், ஐடல்னா ஒரு லேசியாக ஒரு அரசவையில் வந்து உட்கார்ந்துருக்கிறது பிடிக்கல. ஸ்டில் ஹார்த்னா ஒரு அடுப்பு பக்கத்துலையும், பேரன் கிராக்ஸ் அப்படின்னா அந்த தரிசு பாதைகளுக்கு மத்தியில் இருக்கிறதும் பிடிக்கல. ஏஜ்டு ஒய்ஃப், அதாவது யுலிசிஸோட ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் அவருக்கு வந்து இஷ்டம் இல்லை. அங்கே உள்ள லாஸ், அதாவது சட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா அன்ஈக்குவலாக இருக்குது. சாவேஜ் ரேஸ் அப்படின்னா காட்டு மிராண்டின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த இனத்தவருக்கு ஒரு மாதிரியான சட்டங்களும் மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியான சட்டங்களும் இருக்குது. ஸோ அந்த அன்ஈக்குவல் லாஸும் அவங்களுக்கு வந்து பிடிக்கல. தட் ஹோர்ட் அண்ட் ஸ்லீப் அண்ட் ஃபீட் அண்ட் நோ நாட் மீ ஐ கேனாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல். அவங்களோட கிங்டமில் வந்து ஹோர்டு பண்ணுறாங்க. ஹோர்டுனா சேமிக்கிறாங்க, தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க. இதுதான் அவங்க பண்ணுற ரொட்டீன் ஒர்க். ஸோ இந்த ஒர்க்லாம் இல்லாமல் இந்த யுலிசிஸ்க்கு வந்து அவங்கள அறியாமலே ட்ராவல் பண்ணணும், நம்ம நிறைய தூரம் பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தோணுது. ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ், அதாவது இந்த யுலிசிஸ்க்கு வந்து அவங்களோட லைஃப் வந்து லீவ் டு த ஃபுல்லஸ்ட், அதாவது வாழ்க்கையை வந்து முழுசாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆல் டைம்ஸ் ஐ ஹவ் என்ஜாய்டு கிரேட்லி அண்ட் ஹாவ் சஃபர்டு கிரேட்லி both with those. அவங்க பழச வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க வந்து எப்படிலாம் என்ஜாய் பண்ணாங்க, அதே டைம் அந்த அட்வென்ச்சர் பண்ணுறப்ப எப்படிலாம் சஃபர் ஆனாங்க, கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு ரெண்டையுமே நினச்சி பார்க்குறாங்க. தட் லவ்ட் மீ அண்ட் அலோன் ஆன் ஷோர் அண்ட் வென் த்ரோஸ் கட்டிங் drifts the rainy heights vexed the dim sea. யுலிசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அட்வென்ச்சருக்கும் இவங்களை வந்து ரொம்ப பிடிக்குமா. தட் லவ்ட் மீ அண்ட் அலோன், இவங்க வந்து நிறைய டைம் இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ணுறப்ப வந்து தனிமையாக இருந்திருப்பாங்க. ஈவன் நைட் டைமில் வந்து த ரெய்னி ஹையர்ட்ஸ் அப்படின்னா நட்சத்திர கூட்டங்கள். ஸோ அந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் அப்படி நகர்ந்து போகிறத பார்ப்பாங்களாம். வெக்ஸ்ட் த டிம் சி, அந்த டிம் சி கிட்ட வந்து அந்த அலைகள்லாம் அப்படியே அலைக்கழிக்கிறதெல்லாம் பார்ப்பாங்களாம். ஐ எம் become a name for always roaming with a hungry heart. இந்த மாதிரி எல்லாம் அட்வென்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறதுனால வந்து இவங்களுக்கு வந்து அது ஒரு பேராவே ஆயிட்டான். அதாவது எப்பவுமே ஒரு ஹங்க்ரி ஹார்ட்டோட அலைவாங்க, அதாவது ஒரு பசித்த இதயத்தோட அலைவாங்க, எப்பவுமே அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோட அலைவாங்கங்கிற ஒரு நேம் வந்து இவங்களுக்கு வந்துடுச்சான். Much have I seen and known cities of men and manners, climates, councils and governments, myself not least but honored of them all. இந்த மாதிரி நிறைய பயணங்கள் வந்து மேற்கொள்கிறப்ப வந்து நிறைய சிட்டிஸ்க்கு போயிருக்காங்க. அங்கே உள்ள மனுஷங்களை வந்து பார்த்துருக்காங்க யுலிசிஸ். அங்கே அவங்களோட மேனர்ஸ், அவங்களோட நடத்தைகள், அங்கே உள்ள கிளைமேட்ஸு, அங்கே உள்ள கவுன்சில், அதாவது அங்கே உள்ள சபைகள், அங்கே உள்ள கவர்மெண்ட், அதாவது அங்கே உள்ள அரசாங்கம் எல்லாத்தையுமே இந்த யுலிசிஸ் வந்து பார்த்துருக்குறாங்க. பார்க்குறதோடு மட்டும் இல்லை, அவங்க எல்லாரோடையும் மதிக்கத்தக்க ஒரு நபராக தான் இந்த யுலிசிஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. அண்ட் ட்ரங்க் டிலைட் ஆஃப் பேட்டில் வித் மை பியர்ஸ்.
ஸோ அப்படிலாம் அங்கே போகிறப்ப வந்து சில டைம் பேட்டில் பண்ணுவாங்க. அப்போ வந்து சண்டை போட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்கே வந்து நல்ல சந்தோஷத்தில் வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்களாம். யாரு கூட சேர்ந்துன்னா அவங்களோட பியர்ஸ், அதாவது கூட சேர்ந்தவங்க, அதாவது கூட இருக்கிற சகாக்கள் இருப்பாங்கள்ல, அதாவது sailors, அவங்க கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவாங்களாம் இந்த யுலிசஸ். Far on the ringing plains of windy Troy, I am a part of all that I have met. Yet all experience is an arch wherethrough gleams that untraveled world whose margin fades. இந்த கிங் யுலிசஸ் வந்து ட்ராயில் உள்ள ரிங்கிங் பிளைன்ஸ் அப்படின்னா அந்த ஒலிக்கிற அந்த சமவெளி, அந்த காற்றோட்டமான சமவெளிக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. எங்கெல்லாம் அவங்க போய் சந்திக்கிறாங்களோ அங்கே வந்து ஒரு பார்ட்டாகவே இவங்க ஆகிடுறாங்க. இவங்களுக்கு அது மூலமாக கிடைச்ச அனுபவங்கள் எல்லாமே ஒரு ஆர்ச் வேர் த்ரூ. ஆர்ச்னா ஒரு வளைவு வழி மாதிரி தான். ஆனால் இன்னும் நிறைய அன்ட்ராவல்டு வேர்ல்டு வந்து இருக்குது. அதாவது இவங்க பயணம் மேற்கொள்ளாத வேர்ல்டு வந்து நிறைய இருக்குது. அதோட எல்லைகள் வந்து மார்ஜின் வந்து ஃபேட் ஆகி போய் இருக்குது, அதாவது மங்கி தெரியுது. அதாவது கண்ணுக்கு தெரியாத உலகங்கள், பயணம் மேற்கொள்ள வேண்டிய உலகங்கள் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு யுலிசஸ் வந்து சொல்றாங்க. ஃபார் எவர் அண்ட் ஃபார் எவர் when I move, how dull it is to pass, to make an end, to rust unburnished, not to shine in use, as though to breathe were life, லைஃப் பைல்ட் ஆன் லைஃப். இந்த யுலிசஸ் வந்து எப்பவுமே ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சன். அவங்களுக்கு வந்து ஹவு டல் இட் இஸ் டு பாஸ், அதாவது அந்த அப்படி ட்ராவல் பண்ணாமல் ஸ்டாப் ஆகுறது, நிற்கிறது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு டல்லாக ஃபீல் ஆகுது. டு ரஸ்ட் அன்பர்னிஷ்ட் அப்படின்னா டு லெட் கோ வேஸ்ட், அதாவது துருபிடிக்க வைக்கிறது. அதாவது எந்த ஒரு இடத்துக்கும் போகாமல் ஒரு இடத்துலையே இருந்துட்டு வேஸ்ட்டாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து பிடிக்கலை. நாட் டு ஷைன் இன் யூஸ், எந்த ஒரு பயனுமே இல்லாமல் ஷைன் ஆகாமல் இருக்கிறது வந்து பிடிக்கலை. அதாவது ப்ரீத் பண்ணுறது, அதாவது சுவாசிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையா? வாழ்க்கை வந்து நம்ம வாழ்க்கை மேலே குமிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வாழுறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு யுலிசஸ் வந்து நினைக்கிறாங்க. வேர் ஆல் டூ லிட்டில் அண்ட் ஆஃப் ஒன் டு மீ லிட்டில் ரிமைன்ஸ், பட் எவ்ரி ஹவர் இஸ் சேவ்ட் ஃப்ரம் தட் எட்டர்னல் சைலன்ஸ் சம்திங் மோர், a bringer of new things, and while it were for some 3 suns to store and hoard myself and this grey spirit yearning in desire. இந்த யுலிசஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் வந்து கொஞ்ச காலம்தான் இருக்குது, எவ்ரி ஹவர் இஸ் சேவ்ட், அதனால ஒவ்வொரு மணித்துளியும் நம்ம வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதாவது எட்டர்னல் சைலன்ஸ், பிஃபோர் த டெத் வந்து எதையாவது சாதிக்கணும் அவங்க வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எ பிரிங்கர் ஆஃப் நியூ திங்ஸ், அதாவது ஏதாவது புது விஷயங்களை கண்டுபிடிக்கணும், அட்வென்ச்சர் பண்ணணும். அதுவும் 3 சன்ஸ் அப்படின்னா 3 இயர்ஸ், அதாவது எதையாவது சேமித்து வைக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்காக சேமித்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்களோட கிரே ஸ்பிரிட், அதாவது அவங்களோட சோல், அதாவது அவங்களோட ஆன்மா வந்து எதையாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுது. டு ஃபாலோ நாலேஜ் லைக் அ சிங்கிங் ஸ்டார் பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட். ஏதாவது நாலேஜை பெறணும். அந்த நாலேஜ் வந்து எப்படி இருக்கும்னா சிங்கிங் ஸ்டார், அதாவது மூழ்கி போகிற நட்சத்திரங்களுக்கு மேலே மனுஷங்களால் சிந்திக்க முடியாத அளவுக்கு எதையாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த யுலிசஸ். திஸ் இஸ் மை சன், மை ஓன் டெலிமக்கஸ், to whom I leave the sculpture and isle. இப்போ இந்த யுலிசஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சன் டெலிமக்காஸ் கிட்ட அந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க. அதாவது கிங்டம் வந்து அவங்களோட பையன்கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்கல்ப்சர் அப்படின்னா அந்த செங்கோலையும், அந்த ஐசல் அப்படின்னா அந்த தீவுகளையும் ஒப்படைக்கிறாங்க. Well loud of me, discerning to fulfill this labor by slow prudence to make mild. தன்னோட பையனை வந்து கிங் யுலிசஸ் வந்து நம்புறாங்க. டிசர்னிங் அப்படின்னா விவேகம் உள்ளவன் அவன்னு சொல்லிட்டு நம்புறாங்க. நல்ல உழைப்பான், லேபர்னா நல்ல உழைப்பான். ஸ்லோ ப்ரூடன்ஸ், அந்த விவேகத்தால் மற்றவங்களை வந்து மென்மையாக நடத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க அந்த கிங் யுலிசஸ். A rugged people and through soft degrees subdued them to
டு த யூஸ்ஃபுல் அண்ட் த குட். அந்த கிங்டம்ல இருக்கிற காட்டு மிராண்டித்தனமான மக்களையும் அவனோட சாஃப்ட் டிகிரிஸ், அதாவது படித்த பட்டம் வாங்கினவன், ஸோ அந்த ஒரு கேரக்டரை வச்சு மற்றவங்களை வந்து ரூல் பண்ண முடியும், மற்றவங்களை வந்து சாஃப்டாக அவங்க வந்து சொல்கிற மாதிரி கேட்க அடிபணிய வைக்க முடியும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க, நல்ல விதமாக நடத்த முடியும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க இந்த யுலிசஸ். மோஸ்ட் பிளேம்லெஸ் இஸ் ஹி, centered in the sphere of common duties, decent not to fail. அது மட்டும் இல்லை, டெலிமெக்காஸ் வந்து ஒரு குற்றமற்றவன், பிளேம்லெஸ்னா யாருமே அவனை வந்து குறை சொல்ல முடியாது, எப்போவுமே சென்டர்டு, ஒரு நடுநிலையாக இருப்பானாம், எப்போவுமே காமன் டியூட்டிஸ், அவனோட பொறுப்புகளை கரெக்டாக பண்ணுறவன், அதை வந்து டீசெண்டாக ஒழுக்கமாக பண்ணுவான், அதை செய்ய வந்து தவறுனதே கிடையாது இந்த டெலிமெக்காஸ். இன் ஆஃபீஸஸ் ஆஃப் டெண்டர்னஸ் அண்ட் பே மீட் அடோரேஷன் டு மை ஹவுஸ்ஹோல்ட் God. When I am gone, he works his work, I mine. There lies the port, the vessel puffs her sail. There gloom the dark broad sea, my mariners. யுலிசஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பையன் வந்து ரொம்ப டெண்டர்னஸ், அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் நல்ல ஒரு டெண்டர்னஸ் கைண்டோட பண்ணுவான், அதுவும் பே மற்றவங்களுக்கு ஒழுங்காக சம்பளமும் கொடுப்பான். அவங்களோட காட், ஹவுஸ் ஹோல்டு காட்ஸ்னால் வீட்டு தெய்வங்கள்கிட்ட இருந்தும் ஒரு அதை ஒழுங்காக வழிபடுவானா. அவங்க வந்து போன பிறகு அவங்க பையன் வந்து கரெக்டாக அந்த ஒர்க்கை வந்து பண்ணுவானாம். ஸோ இப்போ வந்து யுலிசஸ் வந்து தன்னோட கிங்டம் பொறுப்பை வந்து டெலிமெக்காஸ் கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட செயிலர்ஸை கூப்பிடுறாங்க. எதுக்காகன்னா திரும்பியும் பயணம் மேற்கொள்றதுக்கு, சீ வாயேஜ் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. தேர் லைஸ் த போர்ட், அதாவது போர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. அங்கே வந்து செயில், அதாவது ஷிப்பு வந்து அங்கே ரெடியாக இருக்குது, அந்த டார்க் பிளேஸ் ப்ராட் சீல வந்து ரெடியாக இருக்குது, மை மரைனர்ஸ், அதாவது என்னோட செயிலர்ஸே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சோல்ஸ் தட் ஹாவ் டாயில்ட் அண்ட் ரஃப்ட் அண்ட் தாட் வித் மீ, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, யுலிசஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உழைத்த ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயிலர்ஸை வந்து கூப்பிடுறாங்க. அண்ட் ரஃப்ட் அப்படின்னா உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்மாக்கள், நீங்கள் வந்து என் கூட சிந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த யுலிசஸ். தட் எவர் வித் எ ஃப்ராலிக் வெல்கம் டுக் த தண்டர் அண்ட் த சன்ஷைன் அண்ட் அப்போஸ்ட் ஃப்ரீ ஹார்ட்ஸ், ஃப்ரீ ஃபோர்ஹெட்ஸ், யூ அண்ட் ஐ ஆர் ஓல்டு. Old age hath yet this honor, and his toil death closes all, but something ere the end. Some work of noble note may yet be done. அங்கே நமக்கு வந்து வேடிக்கையான வரவேற்பு இருக்குது, அங்கே வந்து இடி இருக்குது, சன்ஷைனும் இருக்குது, எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் வயசாகி போயிருக்கலாம், ஆனாலும் நம்மக்கிட்ட வந்து நேர்மை இருக்குது, அது மட்டும் இல்லை டாயில் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நம்மக்கிட்ட இருக்குது, உழைப்பு இருக்குது. எல்லாத்துக்குமே முடிவு வந்து டெத்து, அதாவது இறப்பு தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எதையாவது நோபுளாக பண்ணணும், நோபுள் நோட்டு, ஏதாவது நம்ம வந்து மேன்மையாக சிறப்பாக ஏதாவது நம்ம வாழ்க்கையில் பண்ணணும்னு சொல்லிட்டு யுலிசஸ் கூப்பிடுறாங்க. நாட் அன்பிகமிங் மென் தட் ஸ்ட்ரோவ் வித் காட்ஸ், த லைட்ஸ் பிகின் டு ட்விங்கிள் ஃப்ரம் த ராக்ஸ், the long day wanes, the slow moon climbs, the deep moons round with many voices, come my friends. Unbecoming men அப்படின்னா தகுதி இல்லாத மென், நாட் அன்பிகமிங் மென், நம்ம வந்து தகுதி இல்லாத மென் கிடையாது, நம்ம வந்து கடவுளோட துணை கொண்டு ட்ரை ஹார்ட், நம்ம ஒர்க் ஹார்ட் பண்ணோன்னா ராக்கில் இருந்து கூட லைட் வந்து ட்விங்கிள் ஆகும். ஸோ லாங் டே, ஸோ நாள் வந்து அப்படி குறைஞ்சிட்டு வருது. ஸ்லோ மூன் கிளைம்ஸ், ஸோ மூணும் தெரியுது, அதனால அந்த டார்க்கில் வந்து புலம்பல் சத்தம் வந்து கேட்குது, மெனி வாய்ஸஸ் வந்து கேட்குது, சீக்கிரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுலிசஸ் கூப்பிடுறாங்க. அதாவது இங்கே மென்ஷன் பண்ணுறது நைட் டைம். திஸ் இஸ் நாட் டூ லேட் டு சீக் எ நியூவர் வேர்ல்ட், push off and sitting well in round smite the surrounding furrows, for my purpose holds to sail beyond the sunset and the baths. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப லேட்டு கிடையாது, நம்ம இன்னும் புது உலகத்துக்குள்ளே போகலாம், அதனால நீங்களே உங்களை வந்து புஷ் ஆஃப் பண்ணுங்க, அதாவது முன்னேறி செல்றதுக்காக தள்ளுங்க. த சரௌண்டிங் ஃபரோஸ் அப்படின்னா ஷிப் போகிறப்ப மேக் பண்ணுற அந்த சவுண்டு, நம்ம வந்து செயில் பண்ணி போகணும். பியாண்ட் த சன்செட், அதாவது சூரிய மறைவுக்கு அப்பால் நம்ம போகணும், நிறைய வாயேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு யுலிசஸ் சொல்கிறாங்க. இங்கே பேத்ஸ் அப்படிங்கிறது அவுட்டர் ஓஷன், அதாவது அவுட்டர் ஓஷன், அவுட் சைட் ரிவர் எல்லாமே நம்ம கடந்து வந்து வாயேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆஃப் ஆல் த வெஸ்ட்
western stars until I die. It may be that the gulfs will wash us down. It may be we shall touch the happy isles and see the great Achilles whom we know. நம்ம வெஸ்டர்ன் ஸ்டார்ஸ், அதாவது வெஸ்டர்ன் சைட்லாம் ட்ராவல் பண்ணி போனோம். அங்கே உள்ள கல்ஃப்ஸ்னால் வளைகுடாக்களுக்கெல்லாம் போகணும். ஹாப்பி ஐசல்ஸ்னால் ஐலாண்டு. ஸோ ஐலாண்ட் நிறைய தீவுகளெல்லாம் நம்ம போய் தொடணும். அங்கே இருக்கிற கிரேட் அக்கிலஸ் அப்படிங்கிறது கிரீக் வாரியர், ஒரு போர் வீரரை குறிக்கிறது. அப்படிப்பட்ட போர் வீரனான அந்த அக்கிலஸையும் நம்ம மீட் பண்ணணும். தோ மச் இஸ் டேக்கன் மச் அபீட்ஸ் அண்ட் தோ வி ஆர் நாட் நவ் தட் ஸ்ட்ரென்த் விச் இன் ஓல்ட் டேஸ் மூவ்ட் எர்த் அண்ட் ஹெவன் தட் விச் we are one equal temper of heroic hearts. நம்ம கிட்ட இருந்து நிறைய எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம். அதாவது வாழ்க்கையில் நிறைய ஸ்டேஜஸ் நம்ம கடந்து வந்துட்டோம், ஓல்டேஜ் ஆகிட்டோம். ஆனாலும் இன்னும் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. என்ன இருக்குது? நம்ம ஓல்டேஜில் பழைய ஸ்ட்ரென்த்து இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அந்த ஹீரோயிக் ஹார்ட்ஸ், எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற வீர இதயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன் ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட்ஸ் மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேட் but strong in will to strive, to seek, to find and not to yield. ஸோ நமக்கு ஓல்டேஜ் ஆகியிருந்தாலும் நம்மக்கிட்ட வீர இதயங்கள் இருக்குது. அது டைமாலேயோ இல்லைன்னா நம்ம விதியாலேயோ அது வீக்காகி போயிருக்கலாம். ஆனாலும் நம்மக்கிட்ட இந்த ஸ்ட்ராங் வில் பவர் இருக்குது. சாதிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற துணிச்சல் நம்மகிட்ட இருக்குது. டு ஸ்ட்ரைவ், அதாவது முயற்சி பண்ணுறதுக்கோ இல்லைன்னா டு சீக், எதையாவது தேடுறதுக்கோ எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மக்கிட்ட இருக்குது. நாட் டு ஈல்டு, அதாவது எதையுமே விட்டுட்டு போகிற எண்ணம் நம்மகிட்ட இல்லை. ஈல்டு அப்படின்னா சரண்டர் ஆகுறது. ஸோ அந்த எண்ணம் நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் வாங்க செயிலர்ஸ், நம்ம நியூ அட்வென்ச்சர் பண்ணலாம், நியூ சீ வாயேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு யுலிசஸ் அவங்களோட செயிலர்ஸை கூப்பிடுறாங்க. இந்த போயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம 3 ஸ்டேஜாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஓல்டேஜில் அவங்க ஓல்டு ஒய்ஃப் கூடயோ இல்லைன்னா ஒரு கிங்காக மியர் ரூலராக மட்டும் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலை. அதனால செகண்ட் தன்னோட பொறுப்பை என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சன் டெலிமெக்காஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. தன்னோட சன் ஒரு டீசெண்டாக ரூல் பண்ணுவான், ஏன்னா அவனுக்கு அந்த எபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்பி ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தேர்டு என்ன பண்ணுறாங்க, தன்னோட செயிலர்ஸை கூப்பிடுறாங்க. ஏதாவது நியூ திங்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதாவது அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கும் சீ வாயேஜ் பண்ணுறதுக்கும் கூப்பிடுறாங்க. இதுதான் தேர்ட். ஸோ 3 பார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த போயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.